ஹலோ எவ்ரிவன், கந்தரப்பம் ரெசிபி பார்க்கலாமா? கந்தரப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த காப்பிடி உலக்கில் 3/4 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். கொட்டிக்கிடுவோம். பச்சரிசி இந்த டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, 100க்கு கொஞ்சம் கூட களைஞ்சி ஊற போட்டுருவோம். ஒரு பவுல் வெல்லம் எடுத்திருக்கேன். 6-7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். இந்த அரிசியை அரைச்சிட்டு அதோட கூடவே இந்த ஏலக்காய் வெல்லத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிடணும். வெல்லம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். மண்டை வெல்லத்தில் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக தான் போட்டிருக்கேன். 1/2 மணி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். நல்லா கலக்கிக்கிடுவோம். தேங்காயை நல்லா கலக்கிடணும். எண்ணெய் காய வச்சு ஊற்றிக்கிடுவோம். ஒன்றா ஊற்றி எடுக்கணும். நல்லா வேகட்டும். 2 பக்கம் செவக்க வேக விட்டு எடுப்போம். நல்லா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூடான சுவையான கந்தரப்பம் ரெடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா இதில் வெந்தயமும் சுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.